கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தன்னுடையவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பையும் கொடுக்கிறது. இப்படி இவர்களால் இப்படி நடக்க முடிந்தது, இப்படி இருக்க முடிந்தது என்று நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன அது? அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் நாமத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அவர்கள் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்த பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர்கள் மேல் சினம் கொண்டு இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதை கேட்ட அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் செய்வதறியாது திகைத்து நேராக தேவனிடத்திலே போகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கூடி தேவனிடத்திலே முறையிடுகிறார்கள். தேவனே, கர்த்தாவே, தேவரே, உம்முடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாதபடிக்கு இவர்கள் எங்களுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். உம்முடைய நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். உம்முடைய வசனத்தை நாங்கள் தைரியமாய் சொல்லும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தருளும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அந்த இடம் அசைந்து தேவ ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார்கள். தேவ அன்பினாலே ஒவ்வொருவருடைய இருதயம் நிரப்பப்பட்டது. அங்கு இருக்கிற அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் தேவ வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் நிரப்பப்பட்ட மாத்திரத்திலே, தேவ ஆவி அவர்களை நிரப்பின மாத்திரத்திலே தேவ வசனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தைரியமாய் சொல்லும்படியாக அவர்கள் கிருபை செய்தார். அந்த ஆவியை பெற்ற மாத்திரத்திலே அவர்கள் ஒரு விசேஷித்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்ததை அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகையால் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் ஒன்றை கண்டு கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தினந்தோறும் இந்த தேவ ஆவி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் நாம் கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவி நிச்சயமாக ஊற்றப்படும். தினந்தோறும் நாம் எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த தேவ ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவோம். அதனாலே ஒரு விசேஷித்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனாலே இயேசுவின் நாமத்தையும் அவருடைய வசனத்தையும் தைரியமாய் சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்பதை, அந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் தினந்தோறும் தேவ ஆவியினாலே நிரப்பப்படும்படியாக கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டபடியினால்தான், தேவ அன்பு அப்போஸ்தலர்களையும் விசுவாசிகளையும் நிரப்பினபடியினால்தான், தேவ ஆவி அவர்களை மூடினபடினாலே தேவனுடைய குணம் அவர்களிலே வாசமாயிருந்தது என்று பார்க்கிறோம். தேவ அன்பு அவருடைய இருதயத்திலே பூரணப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர்களால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருக்க முடிந்தது. ஒருவனும் தன்னுடையவைகளிலே ஒன்றையும் தன்னுடையதென்று அவர்கள் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். சகலத்தையும் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். தேவ ஆவி, தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட பொழுது தேவனுடைய குணம் அவர்களுக்குள்ளாய் வந்தது. தேவனுடைய குணம் ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு குணம். தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு பட்சபாதம் இல்லாத, ஒரு வேறுபாடற்ற ஒரு அன்பு அவர்கள் நிரப்பினபடினாலே அவர்கள் சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களிடத்தில் இருந்த நிலங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை அப்போஸ்தலர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவிங்கள் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை. ஒருபோதும் தங்கள் நிலங்களை நீங்கள் விற்று, உங்கள் வீடுகளை விற்று என்னுடைய பாதத்திலே வையுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் ஒருபோதும் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. பின்பு எப்படி அவர்களால் முடிந்தது? தேவ அன்பு அவருடைய இருதயத்தை நிரப்பினபடியினாலே, தேவ ஆவி ஒவ்வொருவரை நிரப்பினபடியினாலே ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் பார்க்க
பார்க்கிறார்கள், வறுமையில் இருக்கிற ஒரு விசுவாசியை பார்க்கிறார்கள், கடன் பாரத்திலே கலங்கி கொண்டிருக்கிற ஒரு விசுவாசிகள் தன்னுடைய சகோதரனை பார்க்கிறார்கள், வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரனை பார்க்கிறார்கள், தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு படிக்க வழி இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனை பார்க்கிறார்கள். தேவ அன்பு அவருடைய இருதயத்திலே பூர்ணப்பட்டிருந்தபடினாலே, தினந்தோறும் தேவ அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டபடினாலே தேவ அன்பு நெருக்கி ஏவுகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பு தன்னுடைய சகோதரன் தன் கண் முன்பாக கஷ்டப்படுகிறதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடன் பாரத்தினாலும் வியாதினாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்காகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும்படியாக அப்போஸ்தலர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களே தங்களுடைய நிலங்களை விற்று என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுப்பேன், கடன் பாரத்தை தாங்கும்படியாக, அவருடைய குடும்பத்திலே காணப்படுகிற வறுமையை தாங்கும்படியாக, அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாக, வியாதியில் அவனுக்கு உதவி செய்யும்படியாக தன்னிடத்தில் இருந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். தன்னிடத்தில் இருந்த வீட்டை விற்று அதனுடைய கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த கிரயத்தை எடுத்து அப்போஸ்தலர்கள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சகோதரனுக்கு கடன் பிரச்சனையா, அந்த கடன் பிரச்சனை மாறும்படியாக அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். வியாதி நிமித்தம், நம்முடைய குடும்பத்தின் வறுமையின் நிமித்தம் வேதனையோடு கஷ்டத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும்படியாக அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகலத்தையும் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். தன்னுடைய வாகனத்தை அவர்கள் உபயோகிக்கும்படியாக, அவர்களுடைய சொந்த வாகனத்தை போல உபயோகிக்கும்படியாக ஒரு உரிமையை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த காரியத்தை இவர்களால் எப்படி செய்ய முடிந்தது? ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபித்து ஜெபித்து தேவ ஆவியினாலே அவருடைய இருதயம் நிரப்பப்பட்டபடியினாலே, தேவ ஆவியினாலே அவர்கள் நடத்தப்பட்டபடியினாலே, அன்பினாலே இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அனனியா சப்பீராள் என்கிற ஒரு தம்பதியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் கூட்டத்திலே, விசுவாசின் கூட்டத்திலே தேவ ஆவியை பெற்ற அவர்களும் தன்னுடைய நிலத்தை விற்று கிரயத்தை பெற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்று அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அதே போல அனனியா அந்த நிலத்தை அவன் விற்கிறதை பார்க்கிறோம். விற்கப்பட்ட கிரயத்தை தன்னுடைய கரத்திலே வாங்கி கொள்ளுகிறான். அவன் வாங்கின நேரத்திலே அந்த பணத்தை பார்க்கிறான். இந்த உலகம் இந்த பணத்திற்காகத்தானே இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறது. இந்த பணத்தை எடுத்து நான் எப்படி ஒரு விசுவாசினுடைய கரத்தில் நான் கொடுக்க போனேன்? கடன் பிரச்சனை அது அவர்கள் பிரச்சனை அல்லவா? வியாதினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அது அவர்களுடைய பிரச்சனை அல்லவா? பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாத ஒரு காரியம், அது அவர்களுடைய பிரச்சனை அல்லவா? நான் எப்படி நான் கஷ்டப்பட்டு உழைத்த இந்த பணத்தை கொண்டு போய் நான் அவர்களுடைய கரத்தில் நான் கொடுப்பேன்? அவன் என்ன செய்கிறான்? தன் மனைவியை அழைத்து, சப்பீராளே, இந்த பாதி பணத்தை எடுத்து நான் பேதுருடைய கரத்திலே கொடுக்கிறேன். என்ன செய்ய? நான் நிலத்தை விற்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே. ஆனால் இந்த பணத்தை கொடுக்க எனக்கு மனமே இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த என்னுடைய பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க எனக்கு மனமே இல்லை. கடன் பிரச்சனையோ வியாதியோ அது அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனாலும் நான் நிலத்தை விற்கிறேன் என்று அவர்கள் அறிந்தபடினாலே வேறு வழி இல்லை என்று சொல்லி பாதி பணத்தை அவன் இச்சித்து வஞ்சித்து வைத்து கொள்ளுகிறான். தன் மனைவியிடத்தில் சொல்லி இருப்பான், சப்பீராளே, இதை நீ யாரிடத்திலும் சொல்லாதே. இந்த பாதி பணத்தை நீ வீட்டிலே வைத்துக்கொள். நான் நிலத்தை விற்ற கிரயம் இவ்வளவுதான் என்று சொல்லி நான் பேதுருவினிடத்திலும் அப்போஸ்தலரிடத்திலும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுருவும் அனனியாவை போல இச்சிக்கிறவனாக இருந்திருந்தால் அந்த இடத்திலே என்ன நடந்திருக்கும்? அனனியாவே, உன் நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து விட்டாயா? அந்த பணத்தை என்னுடைய கரத்தில் கொடு, நான் எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஒவ்வொரு பங்கை அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்திருப்பான். விசுவாசின் பிள்ளைகளாகிய தனக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியத்தை சந்தித்திருப்பான். அவர்களுக்கு கடன் பிரச்சனையோ அல்லது வியாதினால பிரச்சனையோ அல்லது படிப்பின் காரியமோ அல்லது ஏதாவது ஒரு தேவையோ இல்லாத பட்சத்திலும் கூட தனக்கு கீழ்ப்படிந்து தனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு சகோதரனையாய் தேடி தேடி போய் ஒவ்வொரு பங்கை அவன் கொடுத்திருப்பான். ஆனால் ஏழை பிள்ளைகளை அவன் அசட்டை பண்ணியிருப்பான். கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கடனிலும் வேதனையிலும் இருக்கிற சகோதரனையோ அவன் கண்டு கொள்ளாமல் அல்லது ஒரு சிறு பங்கை அவனுக்கு கொடுத்து ஒரு பேருக்கு அவர்களுடைய பங்கை கொடுத்து விட்டு, பிரதான அப்போஸ்தலனாய் நான் இருக்கிறேன்,
நான் கடந்து செல்லும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது, ஜெபிக்க கடந்து செல்லும் பொழுது, ஒவ்வொரு ஊழியத்துக்காக நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய காரியம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் அதிகமான பங்கை அவன் வஞ்சித்து வைத்திருப்பான். உடனே என்ன செய்திருப்பான்? பேதுரு விசேஷமாக அனனியாவுக்காக ஜெபித்திருப்பான். அனனியாவை ஆசீர்வதிங்க, அவனுடைய மனைவியை ஆசீர்வதிங்க, இப்படி தியாகத்தோடு நிலத்தை விற்று அந்த கிரயத்தை ஊழியத்துக்காக ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்காக கொடுத்த அந்த மகனை ஆசீர்வதிங்க, அவனை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவன் செபித்து அவனை அனுப்பிவிட்டு இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பேதுரு என்ன செய்தான்? அந்த விற்கப்பட்ட கிரயத்தை அனனியா அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்த பொழுது பேதுரு கேட்கிறான். தேவ ஆவினாலே அவன் தினந்தோறும் நிரப்பப்பட்டபடினாலே, தேவ அன்பு அவனை நிரப்பினபடினாலே அனனியாவை நோக்கி கேட்கிறான், அனனியாவே, நிலத்தை நீ இவ்வளவுக்கு தானா விற்றாய்? உடனே அனனியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆம் பேதுருவே, என்னுடைய நிலத்தை நான் இவ்வளவுக்கு தான் விற்றேன் என்று அவன் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுரு, அனனியாவே, அது உன் சொத்து, விற்கப்பட்ட நிலத்தின் கிரயம் அது உன்னுடைய பணம். ஆனால் நீ அந்த பணத்தின் மீது இச்சை வைத்து உன்னுடைய இருதயத்திலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து, இப்பொழுது அப்போஸ்தலர்களும் விசுவாசின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு ஒன்றாய் கூடி சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிற ஒரு அன்பின் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை நீ கெடுக்கும்படியாக, சகோதரனுடைய ஒரு மனதை நீ உடைக்கும்படியாக, தேவன் கிரியை செய்யாதபடிக்கு பாவத்தையும் இச்சையையும் மற்றவர்களுக்கு ஒரு இடரலையும் கொடுக்கும்படியாக நீ பாதி பணத்தை வஞ்சித்து வைத்துக்கொண்டு, அது தேவனுக்கு தெரியாது, அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது என்று சொல்லி அதை ஏமாற்றி என்னிடத்துல இவ்வளவுக்கு தான் விற்றா என்று நீ பொய் சொல்லுகிறாயே, அது எவ்வளவு ஒரு பெரிய பாவம் என்று அவன் சொன்ன மாத்திரத்திலே அந்த அனனியா அந்த இடத்திலே கீழே விழுந்து அவனுடைய ஜீவன் பிரிகிறதை பார்க்கிறோம். இதே போல பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே ஆமான் என்பவன் செய்கிற காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமான் என்பவன் எரிகோ கோட்டையை அவர்கள் 6 நாள் சுற்றி வந்து, 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்து அவர்கள் ஆர்ப்பரித்து தேவ வல்லமையினாலே அந்த அலங்கங்களை தகர்த்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்தவன் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவன். யோர்தான் நதி பின்னிட்டு செல்லும்படியாக அவரது பிரிந்து செல்லும் பொழுது அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டவன் அந்த ஆமான். அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், எரிகோ கோட்டை சாபத்தீடாய் இருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு விரோதமாய் சாபத்தீடாய் இருக்கிறபடினாலே அதில் நீங்கள் ஒன்றையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் இச்சித்து பாவம் செய்யாதபடி, இஸ்ரவேலை நீங்கள் கலங்க பண்ணாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட இந்த ஆமான் என்ன செய்தான்? ஒரு வெள்ளி சேக்கலையும் பொன் பாலத்தையும் அதை இச்சித்து எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே அதை ஒளித்து வைக்கிறதை பார்க்கிறோம். அதுவரை தேவன் இஸ்ரவேலோடு இருந்து எரியோக்களையும் யோர்தானையும் பிரிந்து போக பண்ணும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் அந்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர் விலகுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிறு ஆயி பட்டணத்திலே முதுகு காட்டி ஓடி அநேகர் அந்த இடத்திலே மரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆமான் தன்னுடைய சகோதரன் இடரல் அடைகிறதை குறித்து ஒருபோதும் அவன் கவலைப்படவில்லை. யோசுவா இதை காண மாட்டான், தேவன் இதை காண மாட்டார் என்று தேவனுக்கு பயமில்லாமல் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். யோசுவா தேவனிடத்தில் இதை குறித்து விசாரித்த பொழுது தேவன் ஆமானை குறிக்கிறதை பார்க்கிறோம். உடனே யோசுவா ஆமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஆமானே, கலங்கமற்ற பரிசுத்தமாய் இருக்கிற இந்த இஸ்ரவேலை கலங்க பண்ணினது என்ன? அந்த பரிசுத்தத்தை குலைத்தது என்ன? அந்த ஒரு மனதை உடைத்தது என்ன என்று சொல்லி ஆமானையும் ஆமானுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவருடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அவருடைய மனைவியையும் எல்லாரையும் கல்லறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த அனனியாவும் அந்த ஒரு மனதை உடைக்கும்படியாக, தேவ அன்பை விசுவாசிகளின் மத்தியிலிருந்து விளக்கும்படியாக, அவர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என்று சொல்லி அவர்கள் தேவனை வஞ்சித்து அப்போஸ்தலர்கள் மத்தியில் அந்த ஒரு மனதை கெடுக்கும்படியாக அப்போஸ்தலர்களை கலங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தம் பேதுரு அவனை கடிந்து கொண்டான். தேவன் அவனுடைய ஜீவனை எடுக்கிறதை பார்க்கிறோம்.
புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சடுதியான ஒரு மரணத்தை தேவன் நடித்து உடனே ஜீவனை விட்ட ஒரு காரியத்தை எங்கும் வாசிக்க முடியாது. ஏனென்றால் அது அப்பேற்பட்ட ஒரு பாவமாயிருக்கிறது. சகோதரனுக்கு விரோதமாக இடரலை வைக்கும் பொழுது, ஒரு சகோதரன் கீழே விழும்படியாக, ஒரு சகோதரனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக, ஒரு சகோதரனுடைய ஒரு மனதை கெடுக்கும்படியாக கிரியை செய்யும் பொழுது தேவன் அந்த காரியத்தில் எவ்வளவு கடும் கோபம் கொண்டு காரியங்களை செய்கிறார் பாருங்கள். இப்படியாய் அனனியாவை கர்த்தர் அடித்தார், அவன் மரித்து போனான். ஆனால் இவைகளெல்லாம் அறியாமல் 3 மணி நேரம் கழித்து அவருடைய மனைவியாகிய சப்பீராள் வருகிறதை பார்க்கிறோம். உடனே சப்பீராளை பார்த்து பேதுரு கேட்கிறான், சப்பீராளே, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றாய்? எனக்கு நீ சொல் என்று கேட்ட பொழுது அவள் எதையுமே அறியாதபடியினாலே அனனியா சொன்ன அந்த பொய்யை அப்படியே பேதுரு இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பேதுருவே, நாங்கள் நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றோம், என்னுடைய கிரயம் இவ்வளவுதான் என்று அனனியாவுடைய பொய்யை பெற்று இவளும் சேர்ந்து பொய்யை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே பேதுரு சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவியை சோதிக்க நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன என்று கடிந்து கொள்கிறான். உடனே அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள் என்று பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் பார்த்து கொண்ட விசுவாசிகளும் இதை கேள்விப்பட்ட ஜனங்களும், அப்போஸ்தலர் 5:11 சொல்லுகிறது, இதை பார்த்த இதை கேட்ட சபையார் எல்லாருக்கும் மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:11 சொல்லுகிறது, சபையார் எல்லாருக்கும் மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையாருக்கு எப்படிப்பட்ட பயம் உண்டாயிருக்கும்? பாவம் செய்வதற்கு அவர்களுக்கு பயம் உண்டாயிருக்கும். தேவனுக்கு விரோதமாக நாங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று இந்த காரியத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கும். ஆனா மற்ற ஜனங்களுக்கு என்ன பயம் உண்டாயிருக்கும்? இந்த அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் நடந்த காரியத்தை மற்ற ஜனங்கள் இதை கண்டு இவர்களோடு கூட நாங்கள் எப்படி சேர முடியும், நாங்கள் பாவம் செய்கிறோமே, இவர்களோடு கூட நாங்கள் எப்படி சேர முடியும் என்று சொல்லி அவர்களும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தான் அப்போஸ்தலர் 5:13 சொல்லுகிறது, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. அனனியாவை போல சப்பீராளை போல மற்றவர்களில் ஒருவரும் அப்போஸ்தலர்களோடு கூட சேர அவர்கள் துணியவில்லை என்று பார்க்கிறோம். அப்படியாய் தேவன் சபையை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு பாவம் செய்வதிலே பயம் உண்டானது என்று பார்க்கிறோம். இது நிமித்தம் அவர்கள் பரிசுத்தமாக ஜீவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கரங்களினாலே தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று பார்க்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு ஜனங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து தன்னையும் பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 15 சொல்லுகிறது, பிணியாளிகளை கொண்டு வந்து கட்டிலோடு கூட பேதுரு நடந்து போகிற வழிகளிலே வைத்தார்கள். அவர்களுடைய நிழல் பட்டு அவர்கள் குணமடைந்தார்கள். வந்த எல்லாரும் குணம் பெற்று சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய கரத்திலே பலத்த கிரியை நடந்தது. காரணம், அவர்களிடத்திலே தேவ அன்பு நிலை கொண்டிருந்தபடினாலே, ஒவ்வொருவரும் தன்னுடைய சகோதரனுக்கு அன்பின் நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறபடினாலே, அவருடைய கரத்தினாலே தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நாம் இதற்காகத்தானே இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு ஒரு அற்புதமாவது நடக்காதா? தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னுடைய வியாதியை நீக்க மாட்டாரா? என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா? என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? என்னுடைய வேதனையை மாற்ற மாட்டாரா என்று சொல்லி இப்படிப்பட்ட அற்புதத்துக்காகத்தானே நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்களினாலே இது எப்படி சாத்தியமாயிற்று? தேவ ஆவியை தினந்தோறும் அவர்கள் பெற்றபடினாலே, தேவ ஆவினாலே அவர்கள் நடத்தப்பட்டபடினாலே இது சாத்தியமாயிற்று. இது சாத்தியமாயிற்று. நீங்க சகலத்தையும் பொதுவாக கூட அனுபவிக்க வேண்டாங்க. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8:12-13 சொல்லுகிறது, ஒருவனுக்கு மனம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அவனுக்கு அங்கீகரிக்கப்படும். உங்களால் இயன்றதை உங்களுடைய சகோதரனுக்கு செய்யுங்க. உங்கள் கண் முன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் உங்களால் இயன்றதை கொடுங்க. உங்களிடத்திலே அதிகமாக இருக்கிற உங்கள் பணத்தை கொடுங்க. உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவட்டும். உங்களுக்கு கஷ்டமும் அவர்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி அல்ல, உங்களால் முடிந்த உதவியை உன் சகோதரனுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்த பொழுது சமநிலை பிரமாணத்தின்படியாக கொடுத்தார்.
அதிகமாய் எடுத்தவனுக்கு அது அதிகமாய் இல்லை, குறைவாய் எடுத்தவனுக்கு அது குறைவாய் இல்லை என்று சொல்லி அவர் சமநிலை பிரமாணத்தின்படியாக எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் அந்த மன்னாவை தேவன் போஷிக்கிற காரியத்தை நாம் வாசித்திருக்கிறோம். அதே போல உங்களால் இயன்ற மட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். இவைகள் எல்லாம் எப்படி சாத்தியம்? தேவ ஆவியினாலே பெற்றால்தான் இந்த ஒவ்வொரு காரியமும் சாத்தியமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்கோ திட்டங்களை வகுக்கிறோம். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியை எப்படியாவது ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டால் ஒவ்வொரு காரியமும் தானாய் நடக்கும். நீங்கள் விரும்புகிற அற்புதம் நிச்சயமாக நடக்கும். தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தினந்தோறும் தேவ அன்பினாலே நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் எச்சரிக்கை, இப்படிப்பட்ட அனனியாக்கள் சபையில இருக்கும் வரையில் வெட்கப்பட வேண்டிய காரியம். இப்படிப்பட்ட அனனியாவை ஆதரிக்கிற அனனியாக்கள் இருக்கிற வரையில் நாம் ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. காரியம் இப்படி இருக்கும் பொழுது ஏது சமாதானம், ஏது அற்புதம், ஏது சரீர சுகம், ஏது ஒரு மனம், எங்கே விடுதலை? நிச்சயமாக அதற்கு வழியே இல்லை. ஆமென்.